இங்க திருநின்றவூர்ல கொசவன்பாளையம் பக்கத்துல இருக்க கொட்டாமேடு கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துல வீடு கட்டியிருக்கோம் நாங்க. ஒரு 5 இயர்ஸ் முன்னால இங்க வந்தோம். இந்த ஸ்கூல் வந்து எங்க வீடு கட்டுன டைம்ல தான் இந்த ஸ்கூலும் பில்ட் பண்ணாங்க. ஒரு 4, 5 இயர்ஸா ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு 2 இயர்ஸா ஒரு பிரின்சிபல் வந்திருக்காரு. ஒரு மேல் பிரின்சிபல் ஒருத்தரு. அவரோட நடவடிக்கைகள் எதுவுமே எங்களுக்கு வந்து சரியா படல. நாங்க ஏன்னா 2 வருஷமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். எங்க வீடுல இருந்து பார்த்தாலே எங்க ஸ்கூல்ல எப்படி கோச்சிங் நடக்குது எல்லாமே தெரியும் எங்களுக்கு. ஆக்சுவலி காம்பவுண்ட் வால் இருக்கு. பட் ஈவன் தோ எங்களுக்கு எல்லாமே வாட்ச் பண்ண முடியும். விசிபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி நாங்க பார்க்குறப்ப ஆ இவரு வந்து என்னன்னா, ரெகுலராவே பசங்கள மரியாதை இல்லாம நடத்துறது, ஒருமையா பேசுறது பொம்பள பிள்ளைங்களலாம். பொம்பள பிள்ளைங்கள வச்சு கூட்ட விடுறது, வாசல்ல வாசல்ல கூட்டுங்கன்னு சொல்லி வேல வாங்குறது. எக்ஸாம் டைம்ன்னு கூட பார்க்காம அந்த பசங்களுக்கு கோச்சிங் ரிலேட்டடா குடுக்காதக்கு, இந்த மாரி வொர்க் வாங்குறது. நேத்து என்ன நடந்துச்சு அப்டின்னா, இங்க உள்ள செங்கலு, மண்ணெல்லாம் பசங்கள வந்து ஆக்சுவலி 2ண்ட் சாட்டர்டே கவர்ன்மெண்ட் ஹாலிடே தான். ஸ்கூல் கிடையாது. இப்ப எக்ஸாம் போயிட்டு இருக்கறனால சம் ஸ்கூல்ஸ்ல அடிஷனல் கோச்சிங்ஸ் நடக்குது. பட் அது வந்து எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கணும். இவர் வந்து பசங்கள கூப்பிட்டு என்ன பண்ணாருன்னா, செங்கல் அடுக்குறது, மண் அடுக்குறது இதெல்லாம் வேல வாங்கிட்டு இருந்தாரு. நான் என்ன பண்ணேன்னா, அங்கிருந்து நான் என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, என்னைய மரியாதை இல்லாம பேசவும், என் ஹஸ்பண்ட வந்து நான் பேச சொன்னேன். அவங்க வந்து கேட்டாங்க. என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என் ஒய்ஃப் வந்து கேட்டாங்க. நீங்க இந்த மாரி மரியாதை இல்லாம பேசுறீங்க. யார் பேசினாலுமே. யார் தான் கேட்கறது இதுன்னு இருக்கிறதுக்காக தான் என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டதுக்கு, உன் வேலைய பாரு. எனக்கு இது தெரியும். நீ யாரு இதெல்லாம் கேட்கறதுக்குன்ற மாரி அவரையும் ஒருமையில பேசி மரியாதை இல்லாம நடத்துனாரு. இத நாங்க ஏற்கனவே நான் பலமுறை அவர்கிட்ட வார்ன் பண்ணிட்டோம். இந்த மாரி செய்யாதீங்க. நாங்க தலைவர்கிட்டயும் போய் சொல்லியிருக்கோம். இங்க உள்ள எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கோம். அவங்களும் எல்லாருமே வந்து கேட்க தான் செய்றாங்க. ஆனாலும் இவர் வந்து அத பெருசா எடுத்துக்கிறது இல்ல. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஊர் மக்கள் எல்லாமே ஏழை பாழைகள். படிப்பு கிடைக்கணும் தன்னோட குழந்தைங்களுக்குன்றனால அவங்களால எதிர்த்தும் இத பத்தி பேச முடியல. யாராவது வந்து எதிர்த்து கேட்டா கூட நான் படிச்சவன். எனக்கு தெரியும். நீங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு யாரையுமே மரியாதை இல்லாம பேசுறாரு. இப்படி எல்லாரையுமே இவர் நடத்துறனால தான் நேத்து நான் இத சேனல்லயாவது தெரிவிச்சு ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நேத்து இந்த வீடியோ வந்து நாங்க எவிடன்ஸா ஷூட் பண்ணோம். ஆக்சுவலி நேத்து இவரு இந்த மாரி பண்ணினதுக்கு அப்புறமா, நான் கரெக்ட்டா பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்லயே இவரு கதவ சாத்திட்டு போயிட்டாரு. ஸ்கூல லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. நாங்க வந்து பார்க்குறோம். ஏன்னா சேனல்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்க வருவாங்கன்றனால வெயிட் பண்ணிட்டு நாங்க வந்து பார்க்குறோம். பார்த்தா ஸ்கூல லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. இது என்ன தெரிய வருதுன்னா, ஒரு பசங்கள வர வச்சு படிக்க வைக்கிற பர்ப்பஸ்க்காக அவரு வர வைக்கல. நேரா பசங்கள வர வச்சு, இந்த வேலையெல்லாம் வாங்கிட்டு பசங்கள அனுப்பி விட்டுட்டாரு. இதுதான் தெரிய வருது இதுலேருந்து.